ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. Hallelujah. 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 Thank you அப்பா. 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 Thank you. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும். Thank you அப்பா. 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 நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த இடத்துக்காய் நன்றி, ஆலயத்திற்காய் நன்றி, அருமை ஸ்டீபனுக்காக, மேரிக்காக, அருமையான விசுவாசிகள் பிள்ளைகளுக்காக ஏசையா நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. செய்த நன்மைகள் நன்றி அப்பா. சுகத்தோட நிற்க வைக்கிறீரே, சுகத்தோட நிற்க வைக்கிறீரே. தேங்க்யூ அப்பா. நாங்கள் மருத்துவமனையில் படுக்க விடலை, மருத்துவமனையில் படுக்க விடலை, நிற்க வைக்கிறீங்க. தேங்க்யூ சொல்கிறோம். எல்லாம் உம்மால வந்தது, உம்மால வந்தது. எத்தனையோ தடைகள் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள் நாங்கள் அதில் உடைத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஜீசஸ். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்ணைமே நிறுத்துவார். பிடித்து நடத்துவார். கண்மாலைமே நிறுத்துவார். ஒரு தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஒரு தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ். எனக்காக மரித்தீரே. தேங்க்யூ அப்பா.
மரித்தீரே, மரித்தீரே, நோய்கள் தேற்றுகிறீர், ஒரு தாய் தேற்றுவது போ. கரங்களை உயர்த்தி ஹalleluya. உங்க பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்கப்பா. ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அப்பாவும் நீரே, அம்மா நீங்க தான்ப்பா. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் ஜீசஸ் சொல்ல துதிக்கிறேன். இயேசு இயேசு என் அன்பே, நான் இயேசு. எல்லாரும் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்ல? தேங்க்யூ அப்பா. அப்பா வீட்டுனாலே சந்தோஷம் தானே. அதுவும் ஒரு மகளுக்கு எவ்வளவுதான் கணவன் அன்பு காட்டினாலும் அப்பா வீட்டுக்கு போனாலே அவளுக்கு ஒரு குஷி தான். சொல்லுங்க தாய்மார்கள், சொல்லுங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா சொல்றார், அதுவும் பரலோக அப்பா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம். வேண்டிக் கொள்கிறவர்கள், இவ்வளவு நேரம் வேண்டிக் கொண்டே இருந்தீங்கல்ல, வேண்டிக் கொண்டுனா ஜெபிக்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு, கை கூப்பி கேட்டீங்கல்ல, கேட்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவது என்ன நிச்சயம்? அப்பா. அதனாலதான் அப்பாவும் நீரே, அம்மா எனக்கு அப்பாவும் நான் உந்தன், நான் உந்தன் அப்பா பிதாவே, அன்பானதே ரட்சகரே, ஆவியானவர் எங்கள் ரிக்கபக சந்தரலரக அம்பகதரலரகபா சம்பகதரலரகபா எங்கோ நான் வாழ்ந்தேன், தேடி வந்தாரா, தேடி வந்தாரா அப்பா, அப்பா நெஞ்சார அணைத்தாரா.
மாறிட்டாரா? நிழலா வந்துட்டார்ல. பாபகதரா பாபகா. கை வைத்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி உமக்கு, நன்றி உமக்கு நன்றி. ஓ நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் எங்கள் அப்பா ஆவியானவராக வந்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா. 2 நடக்குது. அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 6 சொல்லுங்க. 6 யாரு? 6 6 அதுல அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறார். பார்க்கிறா, உங்களை பார்க்கிறார்னு சொல்றார். உங்களை பார்க்கிறார், நம்புறீங்களா? அது 9 மணிக்கு ஆரம்பிச்சு சீபன் விடுறாரா 12 வரைக்கும் கொண்டு போயிடுறார். 3 மணி நேரம் ஒரு சர்வீஸ் நடத்துறது ஆச்சரியம் தான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தாகமா வந்த உங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை பார்க்கிறாரு, பலன் கொடுக்கிறாரா? பலன்னா என்ன அர்த்தம்? பரிசு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் பார்க்கிறார், பரிசு கொடுக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா. glory 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 glory. ஏசையா glory glory glory. இன்னொரு விஷயம் அம்பாபா சம்பம்பா அம்பம்பா காலரகா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நிச்சயம் பரிசோடு தான் போவேன். எல்லாம் பரிசோடு தான். எல்லாருக்கும் பரிசு. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இல்லை, வந்த அத்தனை பேருக்கும் பரிசு. அப்படி கிடைப்பதாக, பரிசு கிடைப்பதாக, 6 நடப்பதாக. பார்க்கிற பிதா பரிசு கொடுக்கிறா. எந்த பரிசு உங்களுக்கு தேவையா இருக்கோ அதை கொடுக்கிறா. சுகம் கொடுக்கிறா, சந்தோஷம் கொடுக்கிறா, பொருளாதார பெருக்கம் கொடுக்கிறா, வீட்டில் அற்புதம் செய்கிறா. ஏசையா யோசித்து பாருங்க. நீர் செய்த அதிசயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனார சொல்லணும். சொல்லுங்க. அதனாலதான்
நன்றி ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. எத்தனை பா பா. Thank you பா. Thank you பா. எனக்கு செய்தி பா. எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory, glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. Glory. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினாரா. சொல்லுங்க நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. Thank you அப்பா. ராஜா. எனக்காக மரித்தீர். எனக்காக உயிர்த்தீர். எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர். எனக்காக உயிர்த்தீர். எனக்காக மீண்டும் வருவீர். ராஜா. இயேசு ராஜா. Glory. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. ரக்கமகதரலர. யக்கபகதரலர. ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. இயேசையா. 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 இன்னொரு விசை. இயேசையா. Glory, 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 glory. Glory, glory. அப்படியே முடிந்தா முழந்தால் படிட்டு கொள்ள முடிந்தா போடுங்க. ஹalleluya. ஹalleluya. முடியலன்னா உட்காந்துக்கங்க. கட்டாயம் இல்லை. சேர்ல உட்காரலாம், கீழே உட்காரலாம். ஹalleluya. அப்பான்னு சொல்லுங்க. பைபிள்ல எரேமியா 31:9 எரேமியா 31:9 ஒரு வாக்கு தத்தம் அதை உணர்த்துகிறார். ஏற்கனவே இன்னொரு சர்ச்சில் சொல்லிட்டு வந்தேன். உங்களை பார்க்கிற போது அதை உணர்த்துகிறார். தகப்பன் அல்லவா, தகப்பன். நாமெல்லாம் அவருடைய தலைச்சன் பிள்ளைகள்.
சேஷ்ட புத்திரர்கள் என்றார். எப்ராஹிம் எனக்கு சேஷ்ட புத்திரன் அதில் இருக்கு. எடுத்த உடனே அவர் சொல்லுவார், என் ஜனங்கள் அழுகையோடும், ஒருவேளை வீட்டிலேருந்து புறப்படும் போது என்ன பிரச்சனையோ அழுதுகிட்டு வந்திருக்கலாம், நைட்டில் அழுதுருக்கலாம். அழுகை தான் இருக்கே ஒவ்வொரு நாளும். அந்த அழுகையை மாற்றத்தான் தொழுகை செய்கிறோம். அழுகையை மாற்றத்தான் தொழுகை நடக்குது. இதுதான் தொழுகை. அது இஸ்லாமியர் பயன்படுத்துவாங்க அதிகமாக. தொழுகைக்கு போனியான்னு நல்ல தமிழ் அது தொழுகை. அழுகையெல்லாம் மாறி தொழுகையாக மாறட்டும். அன்னைக்கு அண்ணாள் அழுகையோடு தான் ஆலயத்துக்கு வந்தா. நான் போகும் முன்னாட தொழுகையோடு போனான். அவள் துக்க முகமாக இருக்கலை. போகும்போது வரும்போது துக்க முகம், தூக்க முகம், போகும்போது ஊக்க முகம், உற்சாக முகம், தொழுக முகம். இதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி வர்றோம்? அழுகையோடு வர்றோம். அடுத்து விண்ணப்பங்களோடு வருகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நடத்துவார். சொல்லுங்க, நடத்துவார்னு சொல்லுங்க. கண்டக்டரும் அவர் தான், டிரைவரும் அவர் தான். அழுகையோடு நிற்கிறீங்க ஒரு சாலையில். அப்போ அங்கேருந்து பஸ்ஸு வருது. ஜீசஸ் தான் பஸ்ஸு. அதை ஓட்டுறோன்னு அவர் தான், நடத்துறது அவர் தான், பஸ்ஸும் அவர் தான். கைத்தறி ஏசையா ஏசையா. உன் பிள்ளையா தங்கச்சியா? ஏசையா. Glory, glory, glory. ஏசையா ஏசையா. அப்ப கண்டக்டர் டிரைவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஜீசஸ் தான். அவரே தான் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அவரே தான் பஸ்ஸாகவும் இருக்காரு. ஏன்னா எல்லாமும் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? ஏறுப்பா, நான் நடத்துகிறேன், நான் உன்னை நடத்துவேன், வழி நடத்துவேன். அழுகையோடு நிற்கிறியா, கண்ணீரோடு நிற்கிறியா? நேர் இந்த பஸ்ஸில் வா. கையை பிடிக்கிறாரு, நடத்தி ஓட்டி எங்கே கொண்டு போகிறாருன்னா தண்ணீர் உள்ள நதிகள் அண்ட. ஆமேன்னு சொல்லுங்க. நீ பாருங்க, தண்ணீருக்கு எவ்வளோ பிரச்சனை. காவேரி தண்ணி படுத்துகிற பாடு. அவன் எத்தனை நாள், நானும் பிறந்ததுலேருந்தே பார்க்குறேன், எப்படியும் தண்ணி பிரச்சனை, வருஷம் ஒரு தண்ணி பிரச்சனை. ஏன்னா தண்ணி அவ்வளோ தேவையாக இருக்குது. இதுதான் இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தண்ணி சொல்லுங்க, தண்ணி. இதுதான் ஆசீர்வாதம். இப்போ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டை அப்படின்னா அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வழி. அல்லையா? என்ன அர்த்தம்? தண்ணீர் உள்ள நதிகள்னா அர்த்தம் என்ன? ஆசீர்வாதமான பாதை. உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிவேன், நெய்யாய் பொழியட்டும் நம்ம போகிற பாதையெல்லாம். அப்போ ஒரு ஆசீர்வாதமான பாதையில் நம்ம நடத்த பஸ்ஸில் ஏறிட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் பஸ்ஸில் ஏறிட்டிய? அல்லேலூயா. ஜீசஸ் பஸ்ஸில் ஏறிட்டோம். நான் யோசித்து பார்க்குறேன், அந்த பஸ்ஸில் இயேசு நம்ம ஏறணுமோ ஏறலையோ அவர் உங்கள் உள்ளத்தில் வந்துட்டாரு. ஐயா, உங்களையே பஸ்ஸாக மாற்றி உள்ளே வந்துட்டாரு. நீ ஓட்டு, நான் பக்கத்தில் இருக்கேன்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்த இயேசு உள்ளே வந்ததுனால தான் ஆமென் இன்னைக்கு நாளாக நிற்கிறேன், சுகத்தோடு நிற்கிறேன். ஸ்டீபன் வாழ்க்கையை பார்த்தா எத்தனையோ தடைகள், வியாதி பிரச்சனை இருக்கே, உருட்டி எடுத்துருச்சு அவனை. ஆனால் இன்னைக்கு ஜெயத்தோடு நிற்கிறார். நான் கைது ஏசையா ஏசையா எத்தனை நன்மைகள். அப்படியே உட்கார்ந்துக்கங்க. க்ளோரி. எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே ஜீசஸ். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா,
இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்பா தேங்க்யூ அப்பா, இயேசு ராஜா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், இயேசு ராஜா, ஜீசஸ். நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள தான் இருக்கிறோம், ட்ரெயின்ல தான் இருக்கிறோம். இயேசு நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். நமக்குள்ள இருந்து இந்த பஸ்ஸை ட்ரெயினை நடத்தி கொண்டு இருக்கிறார். என்ஜினும் அவர் தான். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் என்ன காடா? கடைசி பெட்டியும் அவர் தான். ட்ரெயினில் ஆமென் டிக்கெட்டு வாங்குறவர் அவர் தானே, டிடி அவர் தான், எல்லாம் அவர் தான். இப்படி வந்ததுனால தான் நமக்கு மிகப்பெரிய அற்புதம் சுகம் உண்டாயிருக்கு. நீ சொல்லியா ஸ்டீபன்? ஏன் அப்படி ஒரு அற்புதமான சுகம் வந்துச்சாயா? எத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட? 4 years. என்ன ஏஜ் இருக்கும்? வாலிபம் தாண்டும் போது 20 இருக்கும். 4 years கஷ்டப்பட்டிருக்கான். உள்ள வந்தார் பாருங்க. சாமியாரை படிக்க போனவன், எங்க மாதிரி சாமியாராக வேண்டியவன். மேரி பண்ண வேலை ஜெபம் பண்ணி சாமியாரா போறா? வாயா ஊழியம் பண்ணி. எங்கேயா மேரியை காணோம்? கீழே இருக்கோ? சரி, அது பண்ண ஜெபம் தான் இவன். அங்கே போனவன் போயிருக்க வேண்டியதானே. உங்களுக்குன்னு வந்திருக்கான் பாரு, கைதடி. நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஆனாலும் ஆண்டவர் இழுத்துட்டாரு. உள்ள வந்து இந்த வியாதியோட போராடி இன்னைக்கு ஜெயிச்சு இந்த அருமையான சபையை கட்டி இயேசையா இயேசையா இன்னொரு விஷயம், இயேசையான்னு கூப்பிடுங்க. க்ளோரி க்ளோரி. மிகப்பெரிய அற்புதம் அவர் உள்ள வந்ததுனால. சொல்லுங்க உள்ள, சொல்லுங்க உள்ள, உள்ளத்துல வந்ததுனால, உள்ள வந்ததுனால உடல் சுகம் உண்டாகுது. என்னோட படித்த கிளாஸ்மேட்டு ஒன்னாவே படித்து, அவன் கல்லூரிக்கு போனால் நான் செமினரிக்கு போனேன், பைபிள் காலேஜ். ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை இயேசு உள்ள வந்திருந்தா இன்னைக்கு இருந்திருப்பாரு. என் ஏஜ் சரியா? நான் இல்லை. யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை இவர் உள்ள வரல, நானும் எங்கே இருப்பனோ தெரியாது. நல்ல வேளை உள்ள வந்தார், உயிரோடு வச்சிருக்கார். பூமியில மிகப்பெரிய அதிசயம், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுங்க. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லு. ஆஹா ஓ லா 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 லா. ஒவ்வொரு நாளும் உள்ள இருக்கிற அவரை அனுபவிக்கிறதா ஜெபம். அல்லேலூயா. ஒரு நிச்சயம் இருக்கணும் உங்களுக்கு, என்னோட இருக்கிற விடுதலை. அதனால விடுதலை நாய வெற்றியே எங்க இருக்காரு? எனக்குள்ளே. இதெல்லாம் என் வாலிபத்தில் வந்த பாட்டு. நானும் ஒரு காலத்தில் வாலிபனா இருந்தேன், நம்புறீங்களா? இன்னைக்கு தான் முடியெல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் வாலிபனா இருக்கிற போது 30, 31, 28 அந்த நாட்களில் இந்த இயேசு உள்ள இருக்கிறத அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்ப அறிந்து கொள்வது, அனுபவிப்பது, அறிவிப்பது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 ஆ. அறிந்துகொள். எதை அறிந்துகொள்? எனக்குள்ளே
என்ன மிகப்பெரிய பாக்கியம். அப்படின்னு சொல்லுங்க. நாமெல்லாம் ஒரு காலத்துல கேத்தலிக்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்க இல்ல? கோவிலுக்கு போடான்னு தான் சொல்லுவார் எங்க அப்பா. அப்படின்னா கோவிலில் தான் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லது சுருவம் இருக்கும், அதை தொட்டு கும்பிட்டு போவோம். சுருவத்தில் கடவுள் இருக்கிறாரு, கோவிலில் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி தான் நாமெல்லாம் வளர்ந்தோம். ஆனா பைபிள் சொல்றது வேற. நீதான் கோவில், நீதான் கோவில், நீதான் என் ஆலயம். அதனாலதான் நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, நான் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அதனாலதான் என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின் நான். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே, சிலுவையே முன்னா, காரைக்குடி பின்னா, சிலுவையே முன்னா, காரைக்குடி பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம். இதை மறந்துடவே கூடாது. அப்போ என்னோட இருக்கிறார். இதை அனுபவிக்கிறதா பாட்டு. இந்த வாய் பாட பாட இருக்கிறத அனுபவி. எப்படி சாப்பாடு இருக்கு, வாயை திறக்க திறக்க சாப்பாடு உள்ள போகுது. நீ வாயை திறக்க திறக்க துதிக்க துதிக்க, அப்பா நல்லா இருக்குடா, செஞ்சானே பிரியாணி நல்லா இருக்குடா, திருப்தி, ஒரு சுவை உண்டாகுதா. அது போலதான் ஒரு அனுபவம் உண்டாகும். அறிவு அனுபவமா மாறுது. வழக்கமா சில சமயம் நல்ல நல்ல சாதாரண நாட்களில் 3 மணிக்கு எழுப்புவார். இன்றைக்கு இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி 4 மணிக்கு எழுப்பிட்டேன். எழுப்பி தான் என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன். கொஞ்ச நேரம் நடந்து நடந்து பாடி பாடி, பா எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சாப்பிட்றேன் அப்படின்னா சாப்பிட்றேன். நான் ஜோக்கா சொல்லுவேன், வாய் சொல்லுங்க, வாய் கால். கால்னா கால் கால் கத்துறது இல்லை, கூப்பிடுறது. வாய் கால் கூப்பிடுது. இதுதான் ஒரு ப்ராஃபட் சொன்னார் பைபிள. மழையை காண மாட்டீங்க, காற்றை காண. நான் வாய்க்காலை வெட்டுங்கள், வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணி வரும். தண்ணி இல்லைன்னா வாய்க்காலை வெட்டு, அதான் ஜீவ தண்ணி. நதிகள் உள்ள நதி, தண்ணீர் உள்ள நதிகள். அது எப்படி உண்டாகுதான், வாய் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாய் கால் பண்ணுதா, கூப்பிடுதா, தண்ணி வரும், தண்ணி வரும். இயேசு ராஜா. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. சொல்லுங்க, நேற்றைய துயரமெல்லாம் க்ளோரி க்ளோரி, இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரம் ஆயிடுச்சு, நிரந்தரமானதையா. சொல்லுங்க, நிம்மதி பிறந்ததையா. அப்பா நிரந்தரமானதையா. எல்லாரும் கைதட்டி நோடி கோடி நன்றி டாடி. தேங்க்யூ அப்பா, கோடி நன்றி
டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, பாவம் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இப்போ இந்த இயேசு ராஜா உங்களுக்குள்ள வந்திருக்கார். நான் சிம்பிளா ஒரு சுவிசேஷம் சொல்லி முடிக்க போறேன். ஆழமான சத்தியம் ஸ்டீபன் கொன்றுவார், பெரிய ஸ்காலரு. ஆமென். இவ்வளவோ சத்தியம் கேட்டிருப்பீங்க. நான் ஒரு சுவிசேஷம், இந்த ஜீசஸ் எனக்கு என்ன செய்தாரு, இந்த ஸ்டீபனுக்கு என்ன செய்தார் சொல்லி, இந்த ஜீசஸ் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு, அதே போல இந்த தேசத்துக்கு எவ்வளவு முக்கியம் அதை சொல்லி முடிச்சுட்டா சரியா 12க்கு முடிச்சிருவேன். 3/4 மணி நேரத்துக்கு நீங்க முக்காம இருக்கணும். 3/4 மணி நேரம் இருக்கு, நீங்க முக்காம உட்காந்துருக்கணும். முதல் நல்லாவே உற்சாகமா இருக்கு, வர பார்த்தாலே சந்தோஷம். ஹல்லேலூயா. இருப்பீங்களா? சாப்பாடுலாம் கொடுக்கறது இல்லை, வீட்டில் போய் சாப்பிட சொல்லிடுறியா? சரி, இது எப்படி வீட்டில் தான் சாப்பிட மாட்டாங்களா? இவர் வீட்டில் போய் சாப்பிடுங்க. நல்ல சரி, ஒரு நாளைக்கு சாப்பாடு குடியா பிள்ளைங்களுக்கு. ஆமென். தேங்க்யூ அப்பா. சரி, இதுதான் முக்கியம். எனக்குள்ளே வந்ததுனால இன்னைக்கு நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. நிற்கிறேன்னா இவர் உள்ளே வந்ததுனால. அடுத்து நடக்கிற இன்னொரு மிகப்பெரிய அற்புதம், பலன் கொடுக்கிறாரு. அடுத்து எனக்குள்ள இருக்கிற அந்த பாவங்களை எல்லாம் கழுவுறாரு. ஆமென் சொல்லுங்க. மன்னிக்கிறார். இப்போ இளையகுமார் அங்கிருந்து வரும்போதே இவர் ஓடி போய் என்ன செய்யறாரு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன? பாவத்தை மன்னிக்கிறார். அவன் பாவின்னு வர்றான். தப்பு பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், சொத்தை எல்லாம் கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டே வர்றான். இல்லை, நான் மன்னிச்சிட்டேன்றார். அவன் நான் பாவின்றான், மன்னிச்சிட்டேன்னு முத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரான். கெப்டான் கிஸ்ஸிங் இருக்கு, முத்தங்கள் கொடுத்துக்கொண்டே இருந்தாருன்ற. அப்படித்தான் உன்னை பார்க்குறார். நீ பிள்ளை அல்லவா, அவருக்கு நாம் தொல்லை இல்லை, பிள்ளை. முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். மன்னிச்சிட்டேன். ஏன்னா அவன் நம்ப மறுக்கிறான். என்ன, அவன் வேலைக்காரராக தான் உள்ளே வர பார்க்குறான். கொளுத்த கண்டில் கஞ்சி சாப்பாடு கிடைச்சா போதுன்னு தான் உள்ளே வர்றான். ஆனால் இவர் மன்னிக்கிறார். ஏன்னா அந்த பூமியில் பாவத்தை மன்னிக்க இயேசுவால் என்று வேறு யாராலும் முடியாது. நம்முடைய ஆட்சிகள், ஆளுநர்கள், தலைவர்கள், அவங்களால இதை முடியாது, என்னாலே முடியாது. இயேசு ஒருவர் தான். சொல்லுங்க. அதனால தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். க்ளோரி. பரலோகத்தில் ஓரிடம் அது யார் தருவா? இயேசு தருகிறார். தருகிறார். இயேசு தருகிறார். தேங்க்யூ அப்பா. தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே, சொல்லுங்க, அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் சத்தரலரா கபகா கப்ப கத்தலரா. அப்ப தகப்பன் பிள்ளைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு அடுத்து அவனை கழுவி ட்ரெஸ் பண்றாரு, கழுவுறார், சுத்தமாக்குறார் உடலை. ஏன்னா பன்றிகள் மத்தியில் வாழ்ந்தவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. பன்றியோடு பன்றியாக இருந்தவனை கழுவுறான். அப்போ நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ரத்தம் நம்மை கழுவுது. அந்த ரத்தத்துக்கு தான் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறார். ரத்தம் சிந்துவதற்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு, அதற்காகத்தான் அவ்வளவு வேதனை. ஏன் 6 மணி நேரம் சிலுவை? கிறிஸ்தவம் என்றாலே சிலுவை தானே. சிலுவையை போடுந்தானே போய் நிற்போம். கத்தோலிக்கிலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும், பெரியவங்கள்ட்ட போய் சிலுவை போடுங்கம்மான்னு சொல்லுவோம். ஏன் இந்த சிலுவை? இந்த ரத்தம் உங்களை கழுவுது. அதை உங்களால் பார்க்க முடியல, ஆனால் அது நடக்குது. உங்களுக்கு ஒரு கழுவுதல் உண்டாகுது. இயேசு உங்களை கழுவுறார், தூய்மையாக்குகிறார். தூய்மையாக்கித்தான்
நம்மோட கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. இப்போ பாவத்தை மன்னித்து நம்மோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ எதுக்காக நம்மோட இருக்கிறார்னா பரிசுத்தமாய் வாழ. ஆமென். ஹல்லேலூயா. ஏசையா ஏசையா தேங்க்யூ. தேங்க்யூ அப்பா. ஏசையா இன்னொரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு இயேசு தான் வழி. நம்மோட நம்ம பாவத்தை மன்னித்து கழுவி நம்மை விட்டு விலகலை. சொல்லுங்க, விலகலை, கூடவே வர்றார். ஆனா இயேசு கூட வருகிறார். எல்லாவித நமக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கு. அப்போ இருந்து என்ன செய்கிறார்? பரிசுத்தம் உண்டாக்குகிறார். என்ன? சிந்தையில பரிசுத்தம். இதை காட்டுங்க. சில கண்கள்ல நாவல். சிந்தைனா என்ன? இந்த கவலை, பயம், கசப்பு, சிற்றின்ப எண்ணங்கள், இச்சைகள், இதெல்லாம் சிந்தை. இதை தூய்மையாக்குறார். ஆமென் சொல்லுங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஜீசஸ். ஏசையா ஜீசஸ். ஏசையா ஜீசஸ். ஏசையா இதான் முள்ளு அப்படின்றார் ஜீசஸ். முள்ளில் விதைக்கப்பட்ட விதை. முள்ளு எதை குறிக்குதுன்னா உலக கவலை. ஒவ்வொருவரையும் கேட்டால் ஊருப்பட்ட கவலையை சொல்லுவீங்க. என்னப்பாப்பா? அதுக்கு தான் இந்த குழந்தைகளாக இருந்துட்டாலே பிரச்சனை, அது வாடி ஜாலியாக இருக்குது. ஆனால் வளர்ந்து ஆகணுமே. வளர வளர கவலை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கவலை. சில சமயம் பயங்கரமான கவலை. அதுதான் முள்ளு போல. அந்த கவலை சிந்தையை என்ன செய்யுது? கெடுக்குது. அடுத்து சிற்றின்ப மோகம்னு சொல்கிறார். பண மயக்கம், அதுதான் முள்ளு. இந்த முள்ளுக்குள்ள விதை இருந்தால் அது வளராது. இந்த சிந்தை வந்து கவலை, சிற்றின்பம், பணமயக்கம், பணத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்வு. இது சிந்தையை கெடுத்துரும். இப்போ நமக்கு பணம் வேணும், ஆனால் பணத்தை விட யார் வேணும்? அதான் நாம சொல்றோம். பணம் வேணும், ஆனால் பணத்தை கொடுக்கிற அவர் வேணும். அவர் இல்லாத பணம் பிணமாக்கிற. நம்ம பணத்துக்காக வாழ்வதில்லை, பரமனுக்காக வாழ்வது. அவரால் வருகிற பணம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா. இன்னொரு விஷயம். ஏசையா ஏசையா ஏசையா. இயேசு உள்ள வந்ததுனால தான் எனக்கெல்லாம் வாலிபத்தில் பணம் வேணும் வேணும்னு அலைவேன். ஆமே, தெரிந்தவங்கள்ட்ட எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்பேன். ஆனால் உள்ள வந்துட்டார்ல, டேய் நான் இருக்கிறேன்ல, நீ கேட்காத, நான் இருக்கிறேன், நீ என்னை தேடு, பணம் உன்னை தேடி வரும். என்னை தேடு, பணம் உன்னை தேடி வரும். உனக்கு அதற்கான உழைப்பை கொடுப்பார். 128 சங்கீதத்தில் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு உழைப்பு உண்டாகும், உங்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும். வேலையில திண்டாட்டம் உங்களுக்கு இருக்காது. உலகத்துக்கு இருக்கான உனக்கு இருக்காது. உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். கைதட்டுங்க பார்க்கலாம். நேற்று ஒரு குடும்பத்தை பார்த்தேன். நல்ல ஜெபிக்கிற குடும்பம். மூத்த பிள்ளை படித்து முடித்த உடனே அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. கேம்ப்ல செலக்ட் ஆகிறா. அப்படிலாம் நடக்கும். நீ இவரை தேடும் போது
வாலிப பிள்ளைகள் நல்ல செய்தி சொல்றேன். படிச்சுக்கிட்டே இருப்ப, வேலை உன்னை தேடி வரும். உன்னை தேடி வந்து கேம்ப்ல என்ன பேர் சொல்லுவாங்க? கேம்பஸ் இன்டர்வியூ. கேம்பஸ் இன்டர்வியூ. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல இருக்கு. உழைப்பு, கையின் பிரயாசம், அதுக்கு பேரு. அதுக்கு பயன் உண்டாகும், நன்மையும் பாக்கியம் உனக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நன்மைனா இந்த உலக பொருளாதாரம், ப்ராஸ்பெரிட்டி. பாக்கியம்னா ஹாப்பினஸ், சந்தோஷமும் பொருளாதாரமும் உனக்கு கிடைக்கும். கைதங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா. இன்னொரு விஷயம். Glory, glory, glory. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள இல்ல இந்த மாதம் அடுத்த ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் ஒரு சாபம். பைபிள் தெளிவா இருக்கு. நீ கடன் வாங்காது இருப்பாய், நீ கொடுப்பாய், நீ கொடுப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனை கூட்ட மாட்டார். ஐஸ்வர்யம் தருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடாதீங்க வர. இப்ப இருக்கிற தருத்திரம் மாறும். இப்ப உனக்கு இருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி கடிப்போ நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே அந்நிய பாச பேசி ஜெபிக்க வச்சது. சின்ன ஜெபம் பண்ண ஸ்டீபன். எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு மன்னிச்சிருக்கிறீங்கப்பா, ரத்தத்தினால கழுவி இருக்கிறீங்கப்பா, எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஆனபடினால எங்க வாழ்க்கையில குறைவு இல்லப்பா, பொருளாதாரத்துல ஆசீர்வாதங்கள் அப்பா. உழைப்பின் பயனை நீர் அனுபவிக்க செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் இல்லாத வாழ்வு, சுக வாழ்வு நீர் தருகிற இரக்கங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. க்ளோரி. அப்பாவும் நீரே, க்ளோரி. அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. க்ளோரி. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. எங்கள் அப்பா பிதாவே. அப்பா இருக்கார், அப்பா இருக்கிறாரு. அல்பன் மகாதார ஹேப்ரகாதரலா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இருக்கிற அந்த நெருக்கடி விலகுது. எத்தனை பேருக்கு பொருளாதாரம் ஒரு பெருக்க வேணும்ன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்கப்பா. அப்பா, அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நீங்க தான் எங்களுக்கு அப்பா. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எங்களுக்கு வருமானம் தருவீங்க, வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க, வேலையை கொடுத்து அதற்கான பயனை கொடுப்பீங்க, லாபம் கொடுப்பீங்க, அதில் ப்ரொமோஷன் கொடுப்பீங்க. நாங்கள் கடனா வாழ்வது உடைய சித்தம் அல்ல, கடனா வாழ்வது உடைய சித்தம் அல்ல. சம்பூர்ணமாக இருக்கும்படி சகலவித கிருபைகளாலும் எங்களை நிரப்ப வல்லவர், நன்மைகளால் நிரப்ப வல்லவர். நிரப்புங்கப்பா ஏசையா. உண்மை நாங்கள் விடமாட்டோம். பிடிச்சுக்கங்க. உடனே பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போயிடாதீங்க, விடாதீங்க. இப்போ நான்லாம் ஆரம்பத்தில் இந்த தோட்டம்லாம் ஒரு 10,000 கூட கையில் இல்லை. அதை வைத்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பெரிய கொடியை வச்சுட்டு ஆரம்பிக்கலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட இருக்க அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து இன்றைக்கு இந்த தோட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஷாக்கா பாகா தாரா லாரா காபா ஏக்க பாகா தாரா லாரா. உங்களுக்கு செய்வாரா? இப்போ ஸ்டீபன் எடுத்துக்கங்க. என்ன கஷ்டம், இந்த இடம் வாங்க,
இன்னும் அவருக்கு சொந்த வீடு இல்லை. சரி, அதை பற்றி கவலை இல்லை உனக்கு. அப்பா வீடு வந்துருச்சு, சொந்த வீடு அப்பா வீடு மாதிரி தான். அல்லேலூயா. எனக்கெல்லாம் வேதனை. ஒரு காலத்தில் இந்த கீழே கட்டிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் சொல்கிறான், அவர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. நான் அட போடான், அவன் பாவம் புள்ள. அப்படிலாம் வந்து குறை சொல்ல வந்தாங்க என்கிட்ட. அவர் வீட்டை கட்டுறாரு கீழே, சின்ன வீடாக சின்னதாக இருக்கா, அதனால் வீடு தான் கட்டுறாருன்னாங்க. பிள்ளை பாவம் தியாகம் பண்ணி மேரியும் ஸ்டீபனும் எப்படியோ வருகிற வருமானத்தையெல்லாம் இதில் போட்டு உங்களை உட்கார வச்சுட்டார். பார்த்தீங்களா? ஏசையா இன்னொரு விஷயம், சொந்த வீடு வேணும்னு நம்ம ஆசைப்படுறீங்களா? கொடுங்கப்பா ஒரு சொந்த வீடு என் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நன்றி அப்பா. நான் கடந்த புதன்கிழமை ஒரு ஊழியர் கூப்பிட்டு இருந்தார். போனால் ஆச்சரியமாக அவருக்கு சொல்கிறார், 1.5 கோடி வீடு கட்டியிருக்கேன், ஒரே ஒரு பிஸ்னஸ்மேன் கொடுத்த காசு அப்படின்னா. இது எப்படி? அப்படி என் பிள்ளைக்கு ஒரு ஆளை கொடுக்கத்தான் போகிறாங்க. அதை விட பெரிய அதிசயம், என் காரை பாருங்கன்னாரு. பார்த்தா ஆடி காரு. ஆடி மாதம் வர்ற ஆடி காருன்னா தெரியுமா எவ்வளோயா கோடி? எத்தனை கோடியா ஆடி? பல கோடி. எனக்கு ஆச்சரியம். அதையும் ஒரே ஒரு ஆளை வாங்கி கொடுத்தாங்க. இப்படி நடக்குமா? கைதங்க. ஏசையா ஏசையா கப்பா கத்தல ரக்கபா ஏசையா ஏசையா. ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, இந்த இயேசு கைவிடா. குறிப்பாக பொருளாதாரத்தில் அற்புதம் செய்யும். நீங்க இழந்த பணம் உனக்கு வருது. இழந்து போனோம், ஏமாத்திட்டாங்க. ஃபைனான்ஸில் போய் என் பிள்ளைங்க சிக்கி, ஐயோ இந்த ஃபினான்ஸ் செய்யாதீங்க, அப்படி மாட்டிக்கிறாதீங்க. பாருங்க, ஏமாத்திட்டு ஓடிட்டான், கண்ணீரில் நிற்கிறார் என் பிள்ளை. வருவதாக, இழந்த பணம் வருவதாக அப்படி விசுவாசி. இயேசு கைவிடார், 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 கையேந்த விடமாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவன் கையேந்தினதை நான் பார்த்ததில்லை. விசுவாசிக்கிறீங்க? பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா. Glory, 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 glory. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணவை. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மை துதிக்கிறப்பா, துதிக்கிற எங்கள் மத்தியில் எங்கள் ராஜா நீர் ஆண்டவரே பலமா என்னுடைய சமூகம் இருப்பதற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் மத்தியில நீர் பிரசன்னராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகிறதற்காக ஸ்தோத்திரம். பொருளாதார எல்லா நெருக்கடிகள் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஃபைனான்ஸ்ல சிக்கி இருக்கிற பணங்கள் எல்லாம் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் பாக்கியத்தோடு ஆண்டவரே பொருளாதார செழிப்போடு வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நாம மகிமை அடையட்டும் அப்பா. Thank you அப்பா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை பிறந்திருக்கு, இந்த இயேசுவால என்னை வாழ வைக்க முடியும்? சொல்லுங்க, இயேசு வாழ வைப்பான்னு சொல்லுங்க. இந்த பூமியில என்னை வாழ வைப்பா, என்னை வாழ வைப்பா. என்னை வாழ வைக்கிறவர் உங்களை வாழ வைப்பா. நமக்கு தேவை ஜீசஸ், ஜீசஸ். ஓயா கபாக்கா போகணுமா? தேங்க்யூ. சரியா 12க்கு முடிச்சிருவேன். தேங்க்யூ அப்பா. என்னுடைய ஏக்கமெல்லாம் இவர் நமக்கு வேணும், இவர் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நமக்கு வேணும். கைவிடாத, கண்கலங்காத, விடமாட்டான்.
நீங்கள் கண்ணீரோடு வாழ்வது அவருக்கு சித்தமல்ல. எனக்கு தெரியுது, அநேகர் பொருளாதாரத்தில் வேதனைப்படுறீங்க. ஒரு அற்புதம் நடப்பதாக அதுக்குனே வந்து நிக்கிறேனா, உங்களுக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் கூற வந்திருக்கு, பிராஸ்பரிட்டி கூற வந்திருக்கிறேன். செழிப்பு உண்டாவதா, சபையில என் விசுவாசிகளுக்கு செழிப்பு உண்டாவதா. அது ஒரு ஆவி, தருத்திர ஒரு ஆவி, கடன் ஒரு ஆவி. அந்த ஆவி உங்களை மேற்கொள்ள விடாது, விட மாட்டார், மேற்கொள்ள விட மாட்டார், மேற்கொள்ள விடாதீங்க. சிந்தையில அந்த ஆவி உங்களை கலங்க பண்றான், கவலையை கொடுக்கறான், சோர்வை கொடுக்கறான். இயேசுவின் நாமத்துல விரட்டுங்க, விரட்டுங்க, விரட்டுகிற இயேசுவின் நாமத்துல. அக்கபா கதரல ரக்கபா. கவலை நீங்கட்டும், சோர்வு இப்படி சொல்லுங்க. நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் ஒரு விஷயம் எழுந்து பாடுவோமா? ஒரு விஷயம். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். தாயின் மடியில் போல திருப்தியாய் உள்ளே, கலக்கம் எனக்கில்லை. சொல்லுங்க. கவலை எனக்கில்லை. சொல்லுங்க. தாயின் மடியில் குழந்தை போல. சொல்லுங்க. கலக்கம் எனக்கில்லை. சொல்லுங்க. இந்த பாடல் அதிகமா கேட்டிருக்க மாட்டாங்க, பாடுவியாத இந்த பாடலை, ஆனா பாடுறீங்க. இதுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை மையமாய் வைத்து வந்த பாடல். அதை வாசித்துட்டு இந்த பாடலை பாடுவோம், ஒரு அற்புதம் நடக்கும். அந்த வாக்கு தத்தம் 9:8 கொரிந்தியர், அதை கொண்டுதான் அந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவளா இருக்கு. சம்பூர்ணமா இருக்கிறதுனா தேவைக்கு மேல அதிகமா இருப்பது. உங்களுக்கு இவ்வளவுதான் தேவைன்னா, ஒரு 100 ரூபாய் தேவைன்னா 1000 ரூபாய் இருப்பது. 1000 தேவைன்னா 2000 ரூபாய் இருப்பது. அப்ப சம்பூர்ணமா இருக்க செய்கிறவர் அது வல்லவர். அந்த சம்பூர்ணமா இருக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லுங்க. சம்பூர்ணமுடையவளா இருக்க செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க. சகலவித நற்கிரியிலும் பெருகிறவளா இருக்க செய்ய வல்லவர். எல்லாத்தையும் வல்லவரை போட்டுருங்க. நற்கிரியைகளை செய்ய, நற்கிரியைகளில் பெருகிறவர்களா இருக்க செய்ய வல்லவர். நற்கிரியை ஸ்டீவன் செய்யறது நற்கிரியை, ஊழியம் ஒரு நற்கிரியை, ஏழைகளுக்கு கொடுப்பது ஒரு நற்கிரியை, பிறருக்கு கொடுப்பது ஒரு நற்கிரியை. இந்த நற்கிரியை செய்வதிலே பெருக செய்வார். கை தட்டுங்க பார்க்கலாம். பெருக செய்ய வல்லவர். மூணாவது வல்லவர் என்ன? சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். சகலவித கிருபைனா நன்மைகள், சகலவித ஆசீர்வாதங்கள், குறிப்பாக பொருளாதார ஆசீர்வாதம். சொல்லுங்க. பொருளாதார ஆசீர்வாதம் பெருக செய்ய வல்லவர். அதுதான் இப்ப பாடிட்டு இருக்கேன். நற்செயல்கள் செய்ய. இப்ப இந்த பாட்டு பாட போறோம். பைபிளை கீழே வச்சுட்டு பாடுங்க. இந்த சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவன் தாயானா இன்றும் என்றும் பலனானா யெகோவா glory இன்றும் என்றும் பாலருந்தும் குழந்தை போல யாய் உள்ளே glory glory குழந்தை போல glory பேரமைதியாய் உள்ளே. நெஞ்சில கை வச்சு கலக்கம் எனக்கு என் கடனை குறிச்சு கவலை எனக்கு இல்லை. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கலக்கம் எனக்கு கவலை எனக்கில்லையே. காரணம் நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் அபகதர தந்திடுவார். அபகதரல ரகபா செயல்கள் செய்ய அபகதரல தேவையானதெல்லாம் அபகதரல மிகுதியாய் தந்திடுவார். தாயின் மடியில் குழந்தை போல திருப்தியா உள்ளே. கலக்கம் எனக்கில்லையே. கவலை ஆ, எனக்கில்லையே. பொருளாதார ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு கோருகிறேன். கலக்கம் அபகதர Yes, Lord. அபகதரல கவலை எனக்கில்லையே. ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 இன்னொரு விஷயம் glory glory ஏசையா. glory ஏசையா. இந்த வரிய பாருங்க. எந்த நிலையிலும் எப்போதும் மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எந்த நிலையிலும் தேவையானதை கொடுப்பாரா? தருவார். ஊழியம் செய்ய போதுமான செல்வம் தந்து நடத்திப்பா கொடுங்கப்பா. ஊழியம் செய்ய போதுமான செல்வம் தந்து நடத்திடுவார். கலக்கம் எனக்கில்லையே. கவலை எனக்கில்லையே. ராஜா. கலக்கம் எனக்கில்லையே. கவலை எனக்கில்லையே. நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் ரக்கபக தரல ரக்கபக எல்ல ரகபக எக்கர கபக தரல ரக்கபா. செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். செயல்கள் செய்ய எக்கபக தரல தேவையானதெல்லாம் கபக தரல மிகுதியாய் தந்திடுவார். கீழ்மையாக விடமாட்டா மேன்மையாக இருக்கச் செய்வார். சொல்லுங்க. கீழ்மையாக விடமாட்டார். மேல சொல்லுங்க. மேன்மையாக இருக்கச் செய்வார். கடன் வாங்காம வாங்காமல் வாழ செய்வார். கொடுத்து கொடுத்து பெருகச் செய்வார். கடன் வாழா Glory, glory, வாழச் செய்வார். glory. கொடுத்து கொடுத்து பெருகச் செய்வார். கலக்கம் எனக்கில்லையே. கவலை எனக்கில்லையே. Glory. கலக்கம் எனக்கில்லையே. கவலை எனக்கில்லையே.
நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். கடைசியா நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கவலை எனக்கில்லை. நல்லா பாடுங்க, சொல்லுங்க, கலக்கம் கவலை எனக்கில்லையே. தாயின் மடியில் குழந்தை போல ஏமே கலக்கம் எனக்கில்லையே. ஏமே கவலை எனக்கில்லையே. ஏமே கலக்கம் எனக்கில்லையே. க்ளோரி கவலை எனக்கில்லையே. ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துருச்சு. என் கடன் அடைபடுது, வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வருது, நான் கொடுக்கிறவனா மாறுவேன். கை ஏந்த விட மாட்டீங்க. இந்த வருஷத்துக்குள்ள, இந்த மாதத்துக்குள்ள, இந்த நாட்கள்ல, அதி சீக்கிரத்தில் இயேசுவின் நாமத்தினால வர வேண்டிய பணங்கள், தேவைகள் அபரிமிதமாய் கர்த்தர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வானம் திறக்கப்படுகிறதுக்காக நன்றி. தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மகிமைப்படுத்துகிற ராஜா, நன்றி ராஜனே, நன்றி அப்பா. அதே நீதிமொழியில் அப்படி உட்கார்ந்துக்காங்க. கலக்கம் எனக்கில் 10 நிமிடம் தான் இன்னும். கவலை எனக்கில். எல்லாம் சந்தோஷமா உட்காந்துக்கங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. நல்லா சிரிங்க பார்க்கலாம். சிரிப்பு வருதா? சொல்லுங்க, செழிப்பு வருது, சிரிப்பு வருது. எனக்கு சொந்த வீடு வருது. சொந்த வீடு கொடுக்க வல்லவ. ஒரு சொந்த வாகனம் நீங்க சம்பூர்ணமா இருக்கும்படி அவர் பெருக செய்ய வல்லவர். 9:8 மறக்காதீங்க. அதான் இந்த பாட்டு. 9:8 அதான் இந்த பாட்டு. கோடு வேட்டு இந்த பாட்டு. நான் அதிகமா பாடினது இல்ல, இந்த பாட்டு அதிகம் நான் பாடினது இல்லை. ஆனா இங்க பாட வைக்கிறார் பாரு. அற்புதம் நடக்குது. எப்படி கலக்கம் எல்லாம் இருக்க சொல்றாரு. அந்தந்த குழந்தைகள் போல தாய் மடியில் இருந்தா எப்படி இருப்பா அவ, அது போலதான் குழந்தைகள் தாயை பார்த்து பார்த்து சந்தோஷமா இருக்குங்க. அதுக்கு பணம் பார்க்கறது இல்லை, ஆனா யாரை பார்க்குதுங்க? அதான் நாயை பார்க்கல, தாயை பார்க்கறது. நாயை பார்த்தா சோர்வுதா வருது. இந்த குழந்தைகள்லாம் பார்க்கறது. சில சமயம் குழந்தைகளை தூரத்தில் ஓட விட்டுட்டு இங்கே தாய் இருப்பா. அப்பக்கப்பா குழந்தை எட்டி பார்த்துக்கலாம், இருக்காளா தாய். காரணம் அவங்களுக்கு தாயும் தகப்பனும் அவங்க இருந்தா போதும். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம். அதுக்கு சொல்லாம அதான் செய்துங்க. அப்பா நீ எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில தேங்க்யூ அப்பா, சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். இந்த பாட்டில் அந்த பழைய அந்த பாட்டிலேயே இதை நற்கிரியை செய்ய பாடணும்ல. அதில் உள்ள கடைசி வரி 4 நீதிமொழி 4 எடுங்க. 4ல் அருமையான வாக்குத்தத்தம். அதை சொல்லி நான் கூடிய மட்டும் முடிக்க பார்க்குறேன். 4:18 4 நீதிமான்களுடைய பாதை பா கை தட்டியா என்ன மாதிரி சத்தம் போடும். சத்தம் வாழ்கையா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீதிமான் நம்மளாம் நீதிமானா மாறிட்டோமா? நான் சொன்னேன்ல, இயேசு உள்ள வந்ததுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு எப்படி மாறிட்டேன்? நீதிமானா மாறிட்டேன். அதனால சொல்லுது, உன்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் அந்த பாடல்ல வரும். அப்ப நம்முடைய பாதை காலையில உதிக்கிற சூரியன் அது நண்பகல் வரை எப்படி இருக்கும்? என்னைக்காவது குறைஞ்சிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த பிரகாசம் குறைஞ்சிருக்கிறதா? அது போலதான் உங்க வாழ்க்கை இருக்கும்னு நம்ம அப்பா சொல்றார். உங்க வாழ்க்கை சொல்லுங்க இன்னும், சொல்லுங்க இன்னும், இன்னும் இப்ப இருக்கிற பிரகாசத்தை விட சொல்லுங்க இன்னும். நீதிமான் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். நீதிமான் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஊழியம் வளரும் நிச்சயமா. சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஊழியம் வளரும் நிச்சயமா. கலக்கம் எனக்கில்லை. இப்படி காட்டுங்க. கவலை எனக்கு 4:18 கலக்கம் இல்லையே. க்ளோரி. கவலை எனக்கில்லையே. ஸ்ரீவனை பார்த்து சொல்லுங்க, ஸ்ரீவன் உங்கள் ஊழியம் இப்ப இருப்பதை விட சூரிய பிரகாசம் ஊழியம் வளரும். உங்க ஏக்கமெல்லாம் ஈடேறும் சொல்லுங்க. May the Lord fulfill all your petitions. Fulfill all your plan. உங்க இதய விருப்பமெல்லாம் நிறைவேறும். இப்ப இருப்பதை விட சொல்லுங்க இன்னும், 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 மின்னும், இன்னும், இன்னும், மின்னும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, ஏசையா. இன்னும், இன்னும் என் பிள்ளைக்கு இன்னும் பிரகாசிக்கும். இன்னும் பிரகாசிக்கும். பிரகாசம். ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரகாசிக்கும், பிரகாசிக்கும், பிரகாசம். நீ ஞான பிரகாசம். நீ பிரகாசி, நீ பிரகாசம். இன்னும், இன்னும். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். இருப்பது குறைவதில்லை. இன்னும் வாலாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. நீயோ கடன் வாங்காதிருப்பா. நீயோ கொடுப்பா, கொடுப்பா. கொடுக்கிற கோடீஸ்வரர்கள், கொடுக்கிற கோடீஸ்வரர்கள். இந்த பகுதியெல்லாம் இந்த லேண்ட் வருவதாக. இந்த பக்கம், இந்த பக்கமா பின்னாடி இந்த லேண்ட் வருவதாக. ஏசையா ஊழியத்துக்கு வருவதாக. அந்த வேண்டிய பணம் வருவதாக. அவர் கொடுக்க மனதை கொடுப்பீராக. கொடுக்கிற மனது வருவதாக.
ஜீசஸ் அப்படி ஆசீர்வதி. ஆமென். கர்பல் அப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. ஆமென். எடுத்துக்குரியவர்கள் உம்முடைய நாமத்துல bless பண்றோம் ஆண்டவரே. ஆமென். வானமும் பூமியும் உம்முடையது ஆண்டவரே. ஆமென். ஊழியத்துக்கு அப்பா ஆமென். எல்கைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். வலது இடது பின்பக்க ஆண்டவரே இடங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கொடுக்கும்படியா இருதய சிந்தையை கர்த்தர் உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். Yes, Lord. கபகதாரா லாரா. Yes, Daddy. பெருகச் செய்வார். சொல்லுங்க. பெருகச் செய்வார். Amen. ஊழியத்தை பெருகச் செய்கிறவர். Amen. ஆபிரகாமின் தேவன் பெருகச் செய்வாராக. Amen. இந்த ஊழியம் இன்னொரு லெவலுக்கு போவதா? Amen. இடம் போதாதபடி. Amen. இடம் போதாதபடி. Amen. அற்புத நாடு. ரெகோபாத் சொல்லுங்க. ரெகோபா. ஏசை சித்தனா ஓய்ந்தது. ஓய்ந்தது. ரெகோபோத் உண்டாகுது. உண்டானது. பெருக்கம் உண்டாகுது. உண்டானது. அப்படியே எழுப்பீங்களா பார்க்கலாம். ஏசையா நான் முடிக்க போறேன். 5 நிமிஷம் தான் இருக்கு. Yes, Lord. ஊராகா பாகா ஷாதாகா பாகா. கடைசியா ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிப்போம். ஏசையா. சொல்லுங்க. நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் எக்கபகதரா. மிகுதியாய் தந்திடுவார். கலக்க தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். கலக்கம் எனக்கில்லையே. கலக்கம் பிள்ளைகளை குறித்த எதிர்கால கலக்கம், கவலை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. காணிக்கையா என்ன எடுக்கலையா? முடிச்சிட்டு நான் எடுக்கிறேன். ஜீசஸ் நன்றி அப்பா. ஸோ நான் முடிக்கிறேன். முடித்த பின்னாடி காணிக்கை எடுக்கலாம். எப்படி எடுப்பாங்க? போய் எடுப்பீங்களா? பேக் கொடுத்துருவீங்க. சரி. அப்போது ஃபைனலாக நான் சொல்ல வந்தது இது. இடையில தான் அந்த இயேசு நோய்களை நீக்கினான்னு சொன்னால அதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு 4 சொல்லி முடிக்கிறேன். இயேசு உள்ளே வந்ததுனால பாவம் மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தம் உண்டாகுது, பிசாசின் மேல் ஜெயம் உண்டாகுது, பரலோகம் உண்டாகுது. இந்த 3 பா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன்ல. பாப்பா பீப்பா. சொல்லுங்க. பாப்பா பீப்பா. இந்த நல்ல செய்தியை ஊரெல்லாம் சொல்லணும். ஏசு யாரு? பாப்பா பீப்பா. என்னையாப்பா? பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசின் மேல் ஜெயம், பரலோகம். இந்த நல்ல செய்தி தான். சொல்லுவீங்களா? கை வைத்து சொல்லுவேன். பாவ மன்னிப்பு தான் இயேசு, பரிசுத்தம் தருகிறவர் இயேசு, பிசாசின் மேல் ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு, பரலோகம் கொண்டு போறவர் இயேசு. ஏசையா 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 சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஏசையா. பிசாசின் மேல் ஜெயம் வந்தாலே பொருளாதாரம் வந்துருன்னு அர்த்தம். அவன் தான் வந்து பிடிச்சு வச்சிருக்கான். கடனா வர வேண்டிய இடத்துல பணம் வராமல், சம்பாத்தியத்துக்குள்ள தேவையான சம்பாத்தியத்துக்குள்ள பணம் வராமல்,
தடை பண்ணுகிற பிசாசு மேல இயேசு ஜெயம் எடுக்க வைத்து உங்க பொருளாதாரத்தை பெருக்குவார். நான் நீங்க நினைக்க வேண்டியது இயேசு இயேசு இயேசு. கைதட்டி இயேசு 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 ஜீசஸ். அப்ப நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இந்த இயேசுவை நான் அறிவிப்பேன். அறிந்துகொள், அனுபவி, அறிவி. நீங்க குற்றால அருவி போல மாறணுமா? அறிவி. அருவியா மாறணுமா? அறிவி. ஜோக்கா வருதா? எத்தனை பேரு உங்க சொந்தங்களுக்கு சொல்லுவீங்களா? நண்பர்களுக்கு சொல்லுவீங்களா? தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக உந்தன் இதய துடிப்பாக எந்தே. ஆமென். இப்படி சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் சொல்லுங்க. என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே அப்பா சுமையாக மாற. இப்படி கை உயர்த்தி காட்டுங்க. என் தேசத்தில் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். கை உயர்த்தி ஆராத எல்லாரும் ஆராதித்து முடிக்க போறோம். பாருங்கப்பா, பிள்ளைங்க ஆராதிக்கிறப்பா, 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 ஆராதிக்கிறப்பா. ஜீசஸ் ஆராதனை அன்பரே ராஜனுக்கே. ஜீசஸ் க்ளோரி தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியா தேவனுக்கே. ஹalleluya. இறங்கி வாங்க. இறங்கி வந்துட்டீங்க. இறங்கி வந்துட்டீங்க. இறங்கி வந்துட்டீங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இறங்கி வந்துட்டீங்க. இன்னொரு விஷயம் செய்து முடிப்போமா? பா நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அப்படியே உங்கள் காணிக்கைகளை கையில ஏந்துங்க. நான் ஜெபித்து உட்கார்றேன். ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்தா தானே நின்றுதான் எடுப்பீங்களா? நின்ன வண்ணமாகவே உங்க காணிக்கை கையில ஏந்துங்க பார்க்கலாம். நான் ஆசீர்வதிக்க போறேன். இந்த காணிக்கை பல ஆயிரங்களா பெருகணும், பல கோடிகளா பெருகணும். நான் கேள்விப்படணும், சீவன் சொல்லணும். அநேகருடைய கடன் எல்லாருடைய கடன் இல்லாம உடைஞ்சணும், செழிப்பு உண்டாகணும். ஏந்துங்க பார்க்கலாம் கையில. தகப்பனே, தகப்பனே, இந்த கொஞ்சம் கோடியா மாறுவதா? இந்த கொடுக்கிற கொஞ்சம் என் பிள்ளைகளுக்கு கோடியா மாறட்டும். நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆமென்.